ஓம் சைராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ எல்லா சிக்கல்களையும் கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது என் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக நீ ஆசிர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உன் கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதையெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில். நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாயா? உனக்கான பதிலை கூறுவதற்கு உன் சாயப்பாவான நான் இருக்கிறேன். காலத்தின் கட்டாயம். நான் உனது தந்தையாக, நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயம். அதே போல நீ எனது குழந்தையாக, நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். உனது அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய். அப்பா, நான் வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக தாங்கள் நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போகக்கூடாதா என்று தானே நினைக்கின்றாய்? இந்த தருணத்தில் உனது மனதில் என்னென்ன ஆசைகள் தோன்றின? சற்று நினைத்துப்பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான்தான். உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடம் அவர்களை விட்டுவிடு. இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை. உன் அப்பாவாக, அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன். ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன். நீ தினந்தோறும் என்னை கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன். தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி நான் கோபம் கொள்வேன்? தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் அகங்காரம், அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு. உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ கவலைப்படாதே என் குழந்தையே. உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவாயிருக்கின்றேன். என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் என் குழந்தையே. நான் கொடுப்பதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை. என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்கொத்தி பாம்பாக கவனித்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன். அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களை விட முன்பாகவே நான் அங்கு சென்று இருப்பது அவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும். ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?